ஹாய் ஹலோ அம்மி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒத்தி தான். தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட எஃப்எஃப் லாலஸ் கேலக்ஸியோட 10th பார்ட் தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன நினச்சிங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். கண்டினியூவாக எஃப்எஃப் கொடுத்துட்டு இருந்தவ திடீர்னு லாங் லீவ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மன்னிச்சு பிகாஸ் இது லீவ் டைம், ஸ்கூல் லீவ் டைமுங்கிறதுனால நிறையா கெஸ்டஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்களா, வீடு எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாகவே இருக்குதா, தனியாக டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ கிடைக்கிற டைமில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் நானுமே உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம சேர்ந்து அரட்டை அடிக்கிற அந்த லைவ், அப்புறம் கமெண்ட் செக்ஷன், அப்புறம் நிறையா ஒன் ஷார்ட்ஸ், அது இதுன்னுட்டு எப்போவுமே ஆக்டிவாக போயிட்டுருக்கோம். இப்போ அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றதும் ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமே வர ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? சரி, இப்போ நம்ம எந்த ஸ்டோரிக்கான பேஜ்குள்ளே போகலாம். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பாட்டோட லாஸ்ட்டில் ஜங்குக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறதா சொல்லி உங்களுக்கு ஒரு புது டென்ஷனை கொடுத்துருப்பாங்க. அண்டு அதுவும் உங்கள் காது படவே பேசிட்டு போகிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டுருக்கும். பழைய ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும். உங்களால் ஜங்குக்கை பக்கத்துலேயும் வச்சுக்க முடியாமல், தூக்கியும் கொடுக்க முடியாமல், ரெண்டுத்துக்கும் நடுவில் அலோலப்பட்டிருந்திருப்பீங்க. அதோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அந்த வீக்கெண்டோட மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை சுற்றி ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் புரண்டு படுத்துட்டு ஒரு மாதிரி தூங்க ட்ரை பண்ணுறீங்க. பட் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு, ஒரு மாதிரி சுற்றி கச்ச சத்தம். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி என்னடா இது இப்படி ஒரு மாதிரி கடுப்பேற்றுறாங்களேன்னுட்டு தூக்கத்தில் இருந்த ஒரு கோபத்தில் எழுந்து உட்காருவோம்ல. ஸோ அந்த மாதிரி எழுந்து உட்காடுறீங்க. பார்த்தா உங்களோட ரூம் மெயின் டோர் நல்லா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. உங்களுக்கு செம ஷாக்கு. இந்த மாதிரி ஜங்குக்கு ஓப்பன் பண்ணி வைக்கவே மாட்டான் நீங்கள் உள்ளே இருக்கிறதுனால. இன்றைக்கி என்னடா ஃபுல்லாக ஓப்பனாக கிடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்குறீங்க. வெளியே அந்த வராண்டாவில் மெய்ட்ஸு அப்படியே அங்கேயும் இங்கேயும் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பரபரப்பாக கிடக்குது. அந்த சத்தத்தில் தான் நீங்கள் எந்திரிச்சிருந்துருப்பீங்க. ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் மறந்துட்டீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதையே. ஒரு கன்ஃபியூஷனில் எதுக்கு எல்லோரும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, ரூம் டோர் வேறு ஓப்பனாக கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஜங்குக்கு ஃபங்க்ஷன், அதுவும் இன்றைக்கி அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற பொண்ணை இன்றைக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க கலைஞ்சி போன அந்த ஹேரை ஒரு மாதிரி கோதி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ சடனாக யாரோ உங்கள் ரூம்குள்ளே வர மாதிரி இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மாதிரி எரிச்சல்லையும் ஒரு தூக்க கலக்கத்துலேயும் அந்த ஃப்ளோர் பெட்டில் தான் இன்னுமே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ யாரா அது அப்படின்ற மாதிரி சைடில் திரும்பி பார்த்தா ஒரு மெய்டு பெரிய ட்ராலியை அப்படியே தள்ளிட்டு வராங்க. ஃபுல்லாகவே பயங்கர கிராண்டாக, பயங்கர லக்ஸரியாக, பார்க்கவே சூப்பராக இருக்கிற நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அது எல்லாமே ஜங்குக் தான் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. அண்ட் இன்னொரு மெய்டு இன்னொரு ட்ராலி எடுத்துகிட்டு வராங்க. அதுலேயும் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. தென் இன்னொரு மெய்டு அந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிளாஸு, வாட்ச், அது எல்லாமே ஒரு பெரிய பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் என்ன ஃபீல்னு உங்களாலேயே சொல்ல முடியல. லைக் உங்களுக்கு கோவமும் இருக்குது, கவலையும் இருக்குது, மிஸ் பண்ண போகிறோமோன்ற பயமும் இருக்குது. ஸோ எல்லாம் கலந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கவும் பிடிக்கல. அதே சமயம் இது நடந்தால் எனக்கு என்ன அப்படின்ற ஒரு விரக்தியும் இருக்குது. ஸோ உங்கள் ஃபீலிங்ஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் குழம்பி போய் இருக்கிறீங்க. இப்போது ஜங்குக் வாஷ்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வரான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறான். ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் தான் வெளியே வரான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி அந்த ட்ராலி பக்கத்தில் போயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனையே வச்ச கண் எடுக்காமல் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி உங்கள் கண் ஏக்கமாக பார்க்குது அவனை. ஆனால் அவன் உங்களை
சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்வமாக வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மிரரில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. மிரரில் அவங்க முகம் நல்லாவே தெரியுது. ஸோ கோவத்தில் சவந்து போய் இருக்குன்னு அவன் நல்லா கண்டுபிடிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் வந்து ஓகே நீ இதை வந்து ஒரு விஷயமா எடுத்து இப்போவாது உன்னை ஓப்பன் பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் அவனுக்குள்ளே போயிட்டுருக்குது. இப்போ வெளியே 2 மெய்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள அப்படியே உள்ளே கூப்பிட்றான். ஸோ அவங்களும் உள்ளே வராங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து காமிக்கிறான். அப்போ அவங்களும் சிரிச்சுட்டே எஸ் சார் ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கும் லைட்டாக சிரிச்சுட்டு ஓகே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு மிரர் முன்னாடி போயிட்டு நின்றுட்டு அப்படியே அவனுக்கு வியோ பண்ணி விட சொல்கிறான். லைக் கோட் மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் அப்படியே மேலே வியோ பண்ணி விடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அவன் அப்படியே ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு திரும்பி இந்த மிரரில் பார்த்துட்ருக்குறான். உங்களையும் அப்படியே சைடில் பார்க்குறான். நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு செம்ம கடுப்பாகுதுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவன் அப்படியே இன்னுமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த கோல்ட்டை கழட்டி வச்சுட்டு ஓகே அது இருக்கட்டும், இன்னும் 2-3 பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற இன்னும் 2-3 ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வியோ பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அவனும் ஒரு மாதிரி கமெண்ட் கொடுத்துட்ருக்குறான். ரொம்ப நல்லாயிருக்கு, இது அவளுக்கும் வந்து பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம கடுப்பாகுது. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு டம்மன கதவை சாத்திக்கிறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் உங்களை பார்க்காமலேயே அவன் நோட் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி நக்கலாக அந்த மேட்ஸ்க்கு தெரியாமல் சிரிச்சுட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்றான். ஸோ அந்த மெய்ட்ஸும் ஓகே சார்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ அந்த ட்ராலிஸ் எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் ஓரமாக தூக்கி வச்சுட்டு அவன் அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பெட்டில் உட்காந்து. நீங்கள் ஒரு 1/2 hour அந்த வாஷ்ரூம்குள்ளேயே அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு ஐயோ கடுப்பாக இருக்குது உங்களுக்கு. அதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. ஒரு மாதிரி கோவமும் வருது, அட் த சேம் டைம் உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அங்கே இங்கேயும் நடந்துட்டுருக்குறீங்க. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பெரிய மிரர் இருக்குது. அது முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி கோவமாக போய் நின்றுட்டு ஹே வயன் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? அவன் யாரையோ கல்யாணம் பண்ணுறான், எப்படியோ போகிறான், அது எதுக்கு நீ யோசிச்சு கவலைப்படுற? பழசெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. எப்போ அவன் உனக்கு துரோகம் பண்ணானோ அப்போவே அவன் மனசுக்குள்ளேருந்து எப்பயோ வெளியே போயிட்டான். அதனால் இப்படி தேவையில்லாமல் எதையோ யோசிச்சுக்கிட்டு எதுக்கு நீ மூடை ஸ்பாயில் பண்ணிக்கிற? அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணுறேன்னு தெரிஞ்சா அவன் இன்னும் உன்னை ஹர்ட் பண்ணுவான். அதனால் அவன் முன்னாடி கெத்தாக இருக்கணும், எதுவும் காமிச்சிக்கக்கூடாது. நீ நீ நார்மலாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு மாதிரி மோட்டிவெல்லாம் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. இப்போ ஜங்குக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தவன் நீங்கள் வெளியே வந்ததை பார்த்ததும் டக்குன்னு பெட்லேருந்து எழுந்திருக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே உங்கள் ஃபேஸ் அப்படியே தொடச்சிக்கிட்டே உள்ளே வரீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்க முன்னாடி கை கட்டி நின்றுட்டு ஹே வயன் உனக்கு ஒரு வேலை இருக்குது இங்கே வாயன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்க்குறீங்க ஒரு கோவ பார்வையில். அவன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ட்ராலியில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து எனக்கு இதை வியோ பண்ணிவிடு, எது எனக்கு மேட்சிங்காக இருக்கோ எது எனக்கு சூப்பராக இருக்கோ அதை நீ தான் எனக்கு இப்போ செலக்ட் பண்ணி தர அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே கடுப்பாயிட்டு இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணோன்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நழுவ போக டக்குன்னு அவன் அவங்கள பிடிச்சிட்டு ஏய் நான் என்ன சொன்னாலும் செய்யணுன்றது நான் ஆல்ரெடி உனக்கு சொன்ன விஷயந்தான், என்ன மறந்து போச்சா? நீ இப்போ எனக்கு ஒரு மெய்ட் மாதிரி தான். ஸோ நான் என்ன சொன்னாலும் எனக்கு நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேபிளில் இருக்கிற ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி கை காமிக்கிறான். ஸோ ஒரு மாதிரி கட்டுப்பில் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நீங்கள் அப்படியே வியோ பண்ணி விடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இருந்தாலும் அவன் அப்படியே அதை என்ஜாய் பண்ணுறான். ஸோ அதை போட்டுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் இன்னும் கடுப்பாவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் அப்படியே கேட்டுட்டு மிரரில் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன் முகத்தை கூட பார்க்கல. நல்லாயிருக்கு அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு உன் ரியாக்ஷன் பார்த்தா ஏதோ ஆவரேஜாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோ பாரு வயன்,
உனக்கு என் மேலே கடுப்பு இருக்குன்னு தெரியும். அதுக்காக நல்லா இல்லாத ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்து அப்புறம் அவங்க முன்னாடி என்னை கேவலமாக நிற்க விட்றாத. முக்கியமாக என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவள் நான் அழகாக இருக்கும்போது பார்த்தா தானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு அப்படியே கடுப்பு ஏறுது. நீங்கள் அப்படியே மிரரில் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவனும் மிரரில் தான் உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அடுத்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அவனுக்கு வியர் பண்ணி விடுறீங்க. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஜங்குக்கு எது போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக வருது. இப்படியே ஒன்று ஒன்றா அங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஸ்ஸையுமே நீங்கள் அவனுக்கு வியர் பண்ணி விட்டீங்க. அவனும் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்குற மாதிரி இல்லை. அந்த மிரரில் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு அந்த ட்ரெஸ் வச்சு உங்களை கமெண்ட் பண்ணி ஒரு மாதிரி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறான். மனசுக்குள்ளே எவ்வளோ லவ் இருந்துச்சுன்னா இப்போது இந்த சுச்சுவேஷனில் நீ இவ்வளோ கோவத்தில் செவந்து போய் இருப்ப அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே ஓடுது. பட் இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ பிடிவாதமாக எதையுமே காமிச்சிக்க மாட்டேனே அப்படின்னு இருக்கிறது தான் அவனுக்கு ஒரு மாதிரி இன்னும் கோவம் வருது. இப்போது ஃபைனலி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து அதை அப்படி நீங்கள் வியர் பண்ணுறீங்க. ஸோ அந்த ட்ரெஸ் லைக் கோட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கோட் அப்படியே போட்டு விட்டுட்டு அவன் அப்படியே உங்கள் பக்கமாக திரும்பி நிற்கிறான். நீங்கள் என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. பட்டன்ஸ் யார் போடுறது நானா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அதுக்கு கூட உனக்கு கை வராதா அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டே அதை அப்படியே போட்டு விட்டுட்ருக்குறீங்க. ஸோ ரொம்ப நெருக்கமாக அவனுடைய பட்டன்ஸ் பிடிச்சி நீங்கள் போட்டுட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அவனுக்கு. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி ரசித்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடன்னு போட்டு விட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப் தள்ளிட்டு போட்டேன் சார் அப்படின்றீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு மறுபடியும் மிரரில் பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்குது. தென் அதுக்கு ஒரு டை இருக்குது போல். ஸோ அந்த டை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்தா இதையும் கட்டிவிடு அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் நிமிர்ந்து கோவமாக பார்க்குறீங்க. என்ன நான் என்ன சொன்னாலும் செய்கிறது உன் வேலை, என்ன புரியலையா, மறந்துட்டியா, இதை நானே போட்டுக்கணுமா என்ன, அப்புறம் நீ எதுக்கு இருக்க அப்படின்ட்டு உங்கள் கையில் பிடிச்சி அதை திணிக்கிறான். இப்போது ஒரு மாதிரி கட்டுப்பாயிட்டு அப்படியே அவனுக்கு கிட்ட நெருக்கமாக போய் நின்றுட்டு அந்த டையை நீங்கள் அப்படியே போடுறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. லைக் நீங்கள் அவனோட நெக்கை ஹோல்ட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட நெருக்கமாக நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ அவன் ரொம்ப ரசிக்கிறான் உங்களை. நீங்கள் அவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது உங்களை கடுப்பேற்று தானே நல்லாவே தெரியுது. ஸோ வேகமாக அதை வந்து கட்ட ட்ரை பண்ணுறீங்க. பட் வர மாட்டேங்குது நீங்கள் அவசரத்தில் பண்ணுறதுனால. ஸோ அவுத்து திருப்பி பண்ணிகிட்ருக்குறீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்கள் கையை அப்படியே டக்குன்னு பிடிச்சி அவனே அந்த நாட்டை போடுறான். ஒரு மாதிரி அழகாக ரொமான்டிக்காக அவங்கள பார்த்துக்கிட்டே. ஸோ ஆக்சிடென்டலி நீங்களும் அவனை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு லாங் ஐ கான்டாக்ட், ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு லவ்வோட, தென் ஒரு பொசசிவோட. ஸோ அவன் அப்படியே அழகாக அந்த நாட்டை போட்டுட்டு உங்கள் கையை பிடிச்சி அதை டைட் பண்ணுறான். ஸோ அதை ஒரு மாதிரி அழகாக வந்து ஃபினிஷ் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே ரியலைஸ் ஆகிட்டு டக்குன்னு அவனை விட்டு நகர்ந்து போக ட்ரை பண்ணுறீங்க. அவன் டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து உங்களை ஹக் பண்ண மாதிரி நிற்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை நிமிர்ந்து பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அவனை பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுறீங்க. இப்போ அவன் ஒரு மாதிரி ஒன் சைடாக ஒரு நக்கலாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் நெக்கை அப்படியே பொறுமையாக பிடிக்கிறான். நீங்கள் அவ்வளோ நேரம் ஒரு மாதிரி திமிரிட்டு இருந்தவங்க அவன் கை உங்கள் நெக்கில் பட்டதும் அப்படியே ஆஃப் ஆகுறீங்க. அவனை அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது குனிஞ்சு நெருக்கமாக வந்துட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜென்டலாக அவங்கள அப்படியே டீப் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடி அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கிட்டக்க அந்த கிஸ் அப்படியே ஒரு மாதிரி லாங்காக போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. அவன் டக்குன்னு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனோட லிப்ஸ் அப்படியே லைட்டாக வந்து துடைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நீங்கள் வேகமாக அவங்களோட லிப்ஸ் அப்படியே தொடச்சி அழுத்தி பிடிச்சி எடுத்துகிட்ருக்குறீங்க. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுட்டு அவங்கள பார்த்துட்ருக்குறான். சே வெக்கமா இல்லை உனக்கு? அதான் உனக்குன்னு ஒருத்தி வரப்போகிறாள்ல, அப்புறம் இப்படி அசிங்கமாக எதுவும் என்ன போய் ஜங்குக் நீ நிஜமாவே நீ ஒரு பர்ஃபெக்ட் ஜங்குக், எனக்கு உன்னை பார்த்தாலே இப்படி பற்றிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உங்கள் லிப்ஸை பிடிச்சி தொடச்சிட்ருக்குறீங்க. அப்போ ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்ன வயன், நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னதை மறந்துட்டியா? இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி, என்ன நீ இந்த பிரச்சனையில்
ஜெயிலுக்கு அனுப்புகிற வரைக்கும் நீ எனக்கு பொண்டாட்டி மாதிரி தான். ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். நீ அதிலேருந்து வெளியே வரணுன்னா சீக்கிரமாக எல்லாத்தையும் கண்டுபிடி, என்னை சீக்கிரமாக ஜெயிலுக்கு அனுப்பிடு, அப்புறம் நீ ஃப்ரீ ஆகிடலாம். அது வரைக்கும் என்னாலலாம் இப்படி பார்த்துட்டு எல்லாம் இருக்க முடியாது. எனக்கு கல்யாணமே நடந்தாலும் சரி, நான் உன்கிட்ட பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே பயங்கரமாக முறைச்சிட்டு, சி அசிங்கமாக இல்லை உனக்கு, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அது அது எப்படி உன்னால் சொல்ல முடியுது? எனக்கு என்ன நினச்சா கேவலமாக இருக்குது. இப்படி ஒருத்தனை போய் நான் உருகி உருகி லவ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கோவத்தில் கண்ணை ஒரு மாதிரி கலங்கி போய் சொல்லிகிட்ருக்குறீங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் அவங்க சீக் சிலிண்டரை தட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம கடுப்பு. நீங்கள் அப்படியே வேகமாக போய் அங்கே இருக்கிற சோஃபாவில் பொத்துன்னு உட்காடுறீங்க. கடுப்பாக இருக்குது, உடம்பெல்லாம் பத்துக்கிட்டு எறிகிற மாதிரி கோவம் வருது. உங்களுக்கு ஜங்குக் பேசுகிறத நினச்சி இன்னுமே அவன் மேலே வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஜங்குக் நிஜமாகவே இதெல்லாம் பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறீங்க. அவன் இப்போல்லாம் ரொம்ப பண்ணுறான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ கடுப்பில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படி ஒரு கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. இப்போது நீங்கள் எதையோ யோசிச்சுட்டு டக்குன்னு அவங்களோட ரூம் டோரை வேக வேகமாக போய் லாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற லேண்ட்லைனில் அந்த அங்கிளுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து கால் பிக் ஆகுது. அங்கிள், நான் ஒயன் பேசுகிறேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சா? எல்லாம் ஓகேவா? எனக்கு சீக்கிரமாக ரிசல்ட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த பக்கத்துலேருந்து ஏதோ ஆன்சர் வருது. ஓ, ரெடி ஆகிடுச்சா? சரி, ஓகே. நம்ம போன தடவை மீட் பண்ணோமே அந்த இடத்துல வந்து நின்றுடுறீங்களா? நான் வந்து அதை வாங்கிக்கிறேன். அப்போ அங்கேருந்து ஏதோ சொல்கிறாங்க. இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது ஜங்குக்கு ஏதோ அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. அதனால் நான் வர்றதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நான் வந்து வாங்கிக்கிறேன். எனக்கு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரின்னு சொல்லிடுறாங்க போல். நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறீங்க. ஸோ கடைன்னு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக நீங்கள் எப்பயும் போகிற ரூட்டில் அப்படியே போய் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியும் போய் அந்த அங்கே பழைய பில்டிங் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே மீட் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா போன தடவை, அதே இடத்துக்கு போகிறீங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் போகும்போது ஜங்குக் உங்களை பார்த்துடுறான். இப்போது நீங்கள் எங்கே போகிறீங்கன்ட்டு உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் பின்னாடியே உங்களுக்கு தெரியாமல் வரான். ஸோ நீங்களும் அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ அதே மாதிரி அந்த அங்கிளும் வராரு. இப்போ ஜங்குக் நீங்கள் மீட் பண்ணுறத அவன் வந்து எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்குறான். அந்த அங்கிள் ஒரு பேக்கில் இருந்து ஒரு ஃபைல் எடுத்து உங்கள் முன்னாடி நீட்டுறாரு. ஸோ நீங்கள் அதை வாங்குறீங்க. ஒரு மாதிரி பதட்டத்தோட ஒரு மாதிரி கண் கலங்கி அப்படியே நிமிர்ந்து அந்த அங்கிளை பார்க்குறீங்க. அந்த அங்கிள் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அவர் தலையை குனிஞ்சிக்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபைலை இறுக்கமாக பிடிக்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் அப்படியே கொட்டுது. ஸோ இப்போ அங்கிள் டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, இப்போவும் சொல்கிறேன் வயன், எதையும் அவசரப்பட்டு முடிவு பண்ணாத. எனக்கு இதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதை ஜங்குக் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஜங்குக் ரொம்ப நல்ல பையன் வயன். கொஞ்சம் யோசித்து எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம். யார் வேணாலும் என்ன வேணாலும் இதில் பண்ணியிருக்கலாம். நீ எதையும் அவசரப்பட்டு முடிவு பண்ணாத வயன். அப்போ டக்குன்னு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, இல்லை அங்கிள், உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது. நான் கூட உங்களை மாதிரி தான் முட்டாளாக அவனை நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் எப்படிப்பட்டவன்னு. எனக்கு எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அங்கிள். எனக்கு தெரியும் இதை அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு ஒரு நிமிஷம் நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த ரிங் அது அவங்குள்ளது தானே எனக்கு நல்லாவே தெரியும். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி அவன் தப்பானவன் தான் நிரூபிக்கிற மாதிரியே பண்ணிகிட்ருக்குறான். கண்டிப்பாக அவன் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு, சரி நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா பிரச்சனை ஆகிடும், யாராவது பார்த்தா உங்களுக்கும் ஆபத்து, ஸோ நீங்கள் சேஃபாக போயிடுங்க, நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒன்றுன்னா கால் பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் பேசிக்கிட்ட எல்லாத்தையுமே அவன் கேட்டிருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன ரிங்கு, என்ன நான் பண்ணேன், எதை வந்து அவள் நம்புகிறா, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அத்தனை கொஸ்டின்ஸையும் அவன் யோசிச்சுக்கிட்டு அப்படியே அங்கே மறைஞ்சே நிற்கிறான். இப்போ அந்த அங்கிளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜங்குக்கும் அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போகிறான். ஸோ கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் அவனோட காரை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தான் வந்துருந்துருப்பான். ஸோ காரில் ஏறி உட்காரும்போது கரெக்டாக அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றான். இப்போ அந்த பக்கத்துலேருந்து சார் நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல டீட்டெயில், அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணட்டுமா இல்லை நீங்கள் டாக்குமெண்ட்டாக வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜங்கு அப்படியே யோசிச்சுட்டு சரி நீ டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி வை, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே அந்த ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகிறான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த அங்கிள் கொடுத்த ஃபைல் அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறீங்க. அது ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் அந்த வீட்டில், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வந்து உள்ளே போய் ஒரு ரிங் எடுத்திருப்பீங்க இல்லையா, ரத்த கரையோட, அந்த ரிங்கை டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதோட ரிசல்ட் பேப்பர் தான். அந்த ரிங்கில் இருக்கிற ரத்தம் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த ரிசல்ட்டும் அதில் கிடச்சிருக்கு. அண்ட் தென் அந்த ரிங் ஜங்குக்கோடது தான்றதும் கன்ஃபார்ம் ஆகிடுக்கு. ஸோ இதை அவங்களால ஜீரணிக்கவே முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்குறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் அந்த ஆஃபீஸரோடைய ஆஃபீஸ்க்கும் போயிட்டு அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த டாக்குமெண்ட்டையும் கையில் வாங்குகிறான். ஸோ அங்கே இருக்கிற சேரில் அப்படியே உட்காந்துட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆஃபீஸர், சார் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற மொத்த ஹிஸ்ட்ரியும் எடுத்துட்டேன். அண்ட் அங்கே நிறையா மிஸ்ட்ரீஸ் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஆக்சுவலி அது ஒரு சோல்ஜரோட வீடு தான். அந்த சோல்ஜரோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் கூட அதில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்குக் அப்படியே அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். ஸோ ஒரு சோல்ஜர், அதாவது அந்த சோல்ஜரோட ஃபோட்டோ, தென் அவரோட ஒய்ஃப், அப்புறம் அவரோட பொண்ணு, 3 பேரோட ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்து அவன் அப்படியே ஒரு ஷாக்கில் அப்படியே எழுந்து நிற்கிறான் உட்காந்துருந்தவன். ஸோ இந்த ஆஃபீஸர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்ருக்க. இப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. இதை ஃபோட்டோவில் இருக்கிறவங்க இந்த வீட்டில் இருந்தாங்க. ஆமாம் சார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க வீடு தான் இது. ஆக்சுவலி இவங்க 3 பேருமே சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த கேஸே போயிட்டுருக்குது. ஆக்சுவலி அந்த பொண்ணுனால தான் சார் இந்த கேஸே ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு சரியான ப்ளே கேர்லாம். அந்த பொண்ணு ஏதோ நிறைய பசங்க கூட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா போல். அதனால் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருந்திருக்கா. ஸோ அவள் எந்த பையனால் ப்ரெக்னென்ட் ஆனான்னு அவளுக்கே தெரியாத சுச்சுவேஷன் ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால தான் அந்த வீட்டில் அவமானம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் சிலர் இதில் மிஸ்ட்ரி இருக்குன்ற மாதிரி இந்த கேஸை இன்னுமே மறுபடியும் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது ஒரு மாதிரி டவுட்டாகவே போயிட்டுருக்கு. அது போக அவர் ஒரு ஆர்மி மேனுன்றதுனால அது ஒரு மாதிரி சீக்ரெட்டாகவே கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த கேஸ் இப்படி தான் போகுதுன்னு தெரியும் சார் அப்படின்றாங்க. இப்போது இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஜங்குக்கால் ஜீர்ணிக்கவே முடியல. அவன் ஒரு மாதிரி தலையை சுற்றி மறுபடியும் பொத்துன்னு அந்த சீட்டில் உட்காரான். சொல்லிக்கிட்டே இருந்த அந்த ஆஃபீஸர் டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, சார் ஐயோ ஓகே, தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே இருக்கிற தண்ணி எடுத்து கொடுக்குறான். அப்போ ஜங்குக்கு வேணான்ற மாதிரி தலையாட்டிட்டு கண்ணெல்லாம் கண்ணீர் கோர்த்து நின்றுட்டுருக்குறான். சார் ஏதாவது பிரச்சனையா? அப்போ ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. ஒரு மாதிரி அவனுக்கு தலையே சுற்றுது, கிறுக்க பிடிச்ச மாதிரி இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி உட்காந்துட்ருக்குறான். சார் ஆர் யூ ஓகே? சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் திரும்ப திரும்ப கேட்க டக்குன்னு ஜங்குக் அவனோட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, இந்த பொண்ணு இறந்துட்டாளா? ஆமாம் சார், இந்த பொண்ணு இறந்து 6 months ஆகிடுச்சு. அப்போ ஜங்குக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படியே ஒரு கண்ணீர் கோர்த்து அந்த கண்ணீரை வந்து கீழே சிந்த விட முடியாத நிலமையில் அவன் உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்கு கையெல்லாம் அப்படியே நடுங்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்து அவனோட கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த கண்ணீர் அப்படியே அந்த ஃபோட்டோவில் விழுகுது. ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே மண்டே பிச்சுட்டு உட்காந்துட்ருக்குறான். இங்கே பாருங்கள் ஆஃபீஸர், இந்த கேஸில் வேறு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது.
இதை யாரோ தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, இதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ஆஃபீஸர் ஒரு மாதிரி குழப்பமாயிட்டு, சார் ஆனால் எல்லாமே ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டுருச்சு, இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆக போகுது. இப்போ ஜங்குக் கோவமாகி டப்புன்னு எழுந்து நின்றுட்டு, அதான் சொல்கிறேன்ல, இதை திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க, இதில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பொண்ணை பற்றி நல்லாவே தெரியும், அவள் அப்படி எதுவும் தப்பு பண்ணுற பொண்ணு கிடையாது, அங்கே தான் எனக்கு டவுட்டே வந்திருக்கு, ஸோ இதில் பிரச்சனை இருக்குது, இதை நானே ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு அங்கேருந்து டக்குன்னு வெளியே போயிடுறான். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கர குழப்பம். ஸோ அதே குழப்பத்தோடையே அவன் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கிறான். ஸோ அந்த பொண்ணு யார், அண்ட் தென் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான் என்ன, அந்த பொண்ணுக்கும் ஜங்குக்கும் உங்களுக்கும் என்ன சம்மதம் அப்படின்றத அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். சஸ்பென்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்குற வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச், லவ் யூ ஆல், டாடா, பை.